ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, சரியாக இன்னைக்கு இந்த இரவு நேரத்தில் தான் இந்த வராகி அம்மா உன்னை பார்க்கணும்னு நினச்சேன். அதே போலவே வந்துட்டேன். எதை பற்றியும் யோசிக்காம நம்பிக்கையோடு என் நெற்றி குங்குமத்தை தொட்டு விட்டாய் அல்லவா? கண்டிப்பாக இந்த நெற்றி குங்குமமே உன் வாழ்க்கைக்கான வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துரும். இன்று இரவோடு இரவாக ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தி நீ சற்றும் எதிர்பாராத மகிழ்ச்சியையும் உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்த்துறேன். இதுவரைக்கும் நடந்ததை எல்லாம் விட்டுடு. இனிமேல் நடக்க போகிற விஷயங்களை நான் ஏன் பொறுப்பில் ஏற்றுக்கிறேன். இந்த உலகத்தில் அவங்க வந்து உனக்காக நிற்பாங்க, இவங்க வந்து உனக்காக பேசுவாங்கன்னு யாரையும் எதிர்பார்க்காதே. அதே போல் அடுத்தவங்க உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் அதை பற்றியே யோசித்து மனசில் சுமையை சுமக்க வேண்டாம். இந்த உலகத்தில் யாரும் யாருக்காகவும் பிறக்கவில்லை என்பதுதான் உண்மை. உனக்கு எல்லாமுமாக உன்னை காப்பாற்றவும் உனக்கு உதவி செய்யவும் நல்லது செய்யவும் இந்த வராகியமாக இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்பட வேணாம். மனித இனமே துரோகத்தை கற்றுக்கொள்வதற்காக பிறந்த இனங்கிறது போல எல்லா மனிதர்களும் யாரும் எதிர்பார்க்காத சூழ்நிலையில் பல பேர் பலருக்கு துரோகத்தையும் ஏமாற்றத்தையும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் என் அருளால் நீ கீழே விழுந்த இடத்திலிருந்து உன்னை தூக்கி நிறுத்தி உனக்கான வெற்றியை நான் கொடுப்பேன். உன் கண்ணீரை தொடச்சி உன் பலவீனத்தை போக்கி உன்னை பலமுள்ள ஆளாக நிச்சயமாக இந்த வராகியமா உருவாக்குறேன். நீ கஷ்டப்படும் போது உனக்கு உதவி செய்ய ஆள் இல்லாட்டியும் இப்போ யாராவது கஷ்டப்படுறத பார்த்தா உன்னால் முடிஞ்ச உதவியை நீ அவங்களுக்கு செய். மனுஷனுக்கு மனிதனே துணை இல்லாட்டி அப்புறம் மனிதாபிமானன்ற ஒன்று இல்லாமலே போய்விடும் அல்லவா? யார் உனக்கு உதவி செஞ்சாலும் செய்யாட்டியும் நீ மற்றவங்களுக்கு உதவியாக அன்பாக அனுசரணையாக இருக்கும்போது இந்த வராகியம்மா கண்டிப்பாக உனக்கு துணையாக இருந்து உனக்கான நற்பலனை கொடுத்தே தீருவேன். நல்ல மனசு உள்ள என் அன்பு பிள்ளையான உனக்கு துணையாக உனக்கு பாதுகாப்பாக இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்பட வேணாம். நீ நல்ல பிள்ளைன்னு எனக்கு தெரியும். எவ்வளவு கஷ்டம் உன் வாழ்க்கையில் இருந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காம உன் இலக்கை அடைவதற்கும் வாழ்க்கையை ஜெயிப்பதற்குமாக நீ போராடிக்கிட்டு இருக்க. கண்டிப்பாக நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குற மனிதர்கள் போல நானும் உன்னை கஷ்டப்பட விட்டு வேடிக்கை பார்க்க மாட்டேன். நீ வீழ்ந்து போகணும் அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறவங்க கண்ணு முன்பாக நான் உன்னை ஜெயிக்க வச்சு நல்லபடியாக வாழ வைப்பேன். நீ ஏற்கனவே தவறான மனிதர்களை நம்பி வாழ்க்கையில் பாதியை இழந்துட்ட. இனி மீதமுள்ள வாழ்க்கையாவது கவனமாக நல்லபடியாக வெற்றிகரமாக வாழ தயாராகு. நல்ல மனசு கொண்ட என் செல்ல பிள்ளையான உனக்கு அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. நீ எப்போவுமே உனக்கும் உன் குடும்பத்துக்கும் மதிப்பு இருக்கிற இடத்துல போய் நில்லு. யார் ஒருவர் உன் துணைக்கோ அல்லது உன்னை பெற்றவங்களுக்கோ உன் பிள்ளைகளுக்கோ மரியாதை கொடுக்காம நடத்துகிறாங்களோ அந்த இடத்தை விட்டு அடுத்த நிமிஷமே விலகி போயிடு என் செல்லமே. ஏன்னா உனக்கு மரியாதை கொடுக்குறாங்கன்றதை மட்டும் பார்க்காத. உன் குடும்பம், உன் குழந்தை, உன்னை பெற்றவங்க, உன் துணைங்கிறது எல்லாருமே ஒரே குடும்பம் தானே, எல்லாருமே ஒரு அங்கம் தானே. ஒருத்தருக்கு மரியாதை இல்லைனாலும் நீ அந்த இடத்துக்கு போகக்கூடாது. உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தி உன் தரத்தையும் தகுதியையும் உயர்த்தி உனக்கான திறமையை அதிகப்படுத்தி நீ வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைவதற்கு இந்த வராகி அம்மா நிச்சயம் உனக்கு துணையாக இருப்பேன். கடலுங்கிறது மிகப்பெரியசு தான், ஆனால் கடலை விட அழகு அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அலைகள் தானே. வாழ்க்கையும் அப்படி தான், மிக பெருசு தான் வாழ்க்கை, ஆனால் அது அழகு இல்லை. வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான், சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் தான் அழகானதாக மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்குது. நீயும் உன் வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து மகிழவும் சந்தோஷம் அடையவும் தயாராக இரு. உன் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, நீ நல்லா இருக்கியா, சாப்பிட்டியான்னு கேட்குறதுக்கு உனக்கு யாரும் இல்லாவிட்டாலும் நீ 4 பேர்கிட்ட போய் கேளு. எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற அந்த உணர்வு உனக்குள்ளே இருந்தாலே இந்த வராகியம்மா நிச்சயம் உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். நீ மனசுடைஞ்சு அழுகும்படியோ வருத்தப்படும்படியோ இந்த வராகியம்மா விட்டுட மாட்டேன். உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்து நிச்சயம் உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன்.
உன் சுயமரியாதையும் தன்மானத்தையும் நீ கைகளுக்குள் வைத்து கொண்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன். என் அருளால் நீ சாதிச்சு ஜெயிச்சு வாழ்க்கையை அழகாக வாழ்வாய் என் செல்லமே. உன்னை யாரும் புரிந்து கொள்ளாவிட்டாலும் உன் மனசை சரியாக புரிஞ்சு வச்சிருக்க இந்த வராகியம்மா கண்டிப்பாக எல்லா வகையிலும் உனக்கு நல்லதை செஞ்சு கொடுத்தே தீருவேன். இப்போ இன்று இரவு எதை பற்றி யோசிக்காம என் வராகியம்மா எனக்கு நல்லது செய்வாங்கன்ற நம்பிக்கையோட நீ நிம்மதியாக தூங்கு. நாளைக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ அனுபவித்த வழியையும் உன்னுடைய கஷ்டத்தையும் உணராதவர்கள் உன் மனவேதனையை புரிஞ்சுக்க மாட்டாங்க. உன் சூழ்நிலை என்னன்னு தெரியாமல் உன்னை சாதாரணமாக அற்பமாக நினைக்கிற மனிதர்களுக்கு உன் கண்ணீரின் அர்த்தமும் கஷ்டமும் வேதனையும் புரியாது. ஆனால் ஒரு தாயாக இருந்து உன் கண்ணீரின் அர்த்தத்தையும் மன வருத்தத்தையும் புரிஞ்சுக்கிட்ட இந்த வராகியம்மா இந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் இல்லாமல் போகச் செய்வேன். அனைத்தையும் நிச்சயம் நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி கொடுக்குறேன். என்னை நினச்சிக்கிட்டு நீ செய்கிற எல்லா காரியங்களிலும் வெற்றியை உண்டாக்கி உன் வாழ்க்கையை நான் மேம்படுத்த போகிறேன். உன் வாழ்க்கையில் வளர்ச்சியை கொடுத்து உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் மனசு உடைஞ்சு போகாதே. நீ மனசுடைஞ்சு போகும் சூழ்நிலைகளில் எல்லாம் உன் வாழ்க்கைக்கான பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிடு. உன் கஷ்டத்தை தீர்த்து பாவத்தை போக்கி உனக்கான புண்ணியத்தை கொடுக்க இந்த வராகியம்மா இருக்கேன்ற நம்பிக்கையோட எல்லாருக்கும் நன்மையை செய். எந்த விஷயத்துக்காகவும் எதுக்காகவும் நீ பயப்பட வேண்டாம். நீ செஞ்ச புண்ணியம் நிச்சயமாக உன்னை காப்பாற்றும். உனக்கு துணையாக யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த வராகியம்மா நிச்சயம் உனக்கு துணையாக இருப்பேன். என் அன்பு பிள்ளையான உனக்கு என் அருளால் அழகான வாழ்க்கையை ஒப்படைக்கிறேன். நீ பெருசா எதுக்கும் ஆசைப்பட்டதில்லைன்னு எனக்கு தெரியும். நீ எதையும் பெருசாக அடையணும்னு விரும்புவதும் கிடையாது. ஆனால் நீ மனசு உடைஞ்சு போய் வருத்தத்தில் இருக்கும்போது உன் கையை பிடிச்ச ஆறுதல் சொல்ல ஒரு உண்மையான ஆறுதலாக நல்ல நபர் யாராவது இருக்கணும் தானே நினைக்கிற. கண்டிப்பாக உனக்கு எல்லாமுமாக இந்த வராகியம்மா நான் இருப்பேன். உன் விருப்பத்தை நிறைவேற்றி உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதை எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன். உன்னை உண்மையாக நம்புபவர்களும் உன் மேலே உண்மையாகவே அன்பும் பாசமும் விரும்புபவர்களும் கொண்ட மனிதர்களை உன் கூட இருக்கும்படி நான் செய்ய போகிறேன். எப்போதுமே நான் உனக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் செலவழிக்க பணமும் குறைவே இல்லாமல் நிறைவாக கொடுக்கணும் தான் ஆசைப்படுறேன். ஆனால் நீ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோ. இதற்கு முன்பாக நீ சிறு பிள்ளையாக இருந்தபோது உனக்கு உணவு உடை செலவுக்கு பணம் நீ எல்லாத்தையும் கொடுத்தது உன் பெற்றோர் தானே. உன்னை தோளில் சுமந்த பெற்றோரை சுமக்க முடியாது நீ பாரத்தை இறக்கி வைக்கலாம்னு நினச்சி முதியோர் இல்லத்தில் விட்டாலும் அல்லது மூளையில் உட்கார வச்சாலும் தெருவோரத்தில் விட்டாலும் நான் எப்படி உனக்கு உதவி செய்வேன்? உன்னை பெற்றோர்கள் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உன்னை வளர்த்து ஆளாக்கியிருக்காங்க. அப்படிப்பட்டவங்களை நீ நல்லா பார்த்துக்கிட்டினா உனக்கு எந்த குறையும் இல்லாமல் இந்த வராகியம்மா நிச்சயம் உன்னை காப்பாற்றி உன்னை தூக்கி நிறுத்துவேன். உன் வீட்டில் எப்போதும் அமைதியும் நிம்மதியும் இருக்கட்டும். சண்டை சச்சரவுகள் இல்லாமல் குடும்பத்தில் சிரிப்பு சத்தம் மட்டுமே இருக்கும்படி நீ சந்தோஷமாக வாழணும்னு இந்த வராகியம்மா ஆசைப்படுறேன். வார்த்தைகளில் மட்டும் அடுத்தவங்க மீது அன்பும் மரியாதையும் கொடுத்துக்கிட்டு மனசில் அவங்கள மதிக்காத மனிதர்களை விட்டு நீ ஒதுங்கி நில்லு. நான் சொல்கிறது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். பேசும்போது உன்கிட்ட நல்லா தான் பேசுகிறாங்க. உனக்கு மரியாதை கொடுத்து பேசுவாங்க. நீ தான் முக்கியம்னு பேசுவாங்க. சிரிக்க சிரிக்க தேனொழுக பேசுவாங்க. ஆனால் மனசுக்குள்ளே உன்னை பற்றி நல்ல அபிப்பிராயமோ நல்ல எண்ணமோ அவங்களுக்கு இருக்காது. உன் மேலே மதிப்பும் இல்லாமல் நீ இல்லாத போது உனக்கு மரியாதை இல்லாமல் உன்னை பற்றி பேசுகிறவங்களா இருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா யாராக இருந்தாலும் அவர்களை அமைதியாக ஒதுக்கி வச்சிடுன்னு சொல்லவே. எல்லாருடைய கண்களுக்கும் நீ நல்ல பிள்ளையாக இருக்கணுன்றதுக்காக நீ இந்த உலகத்தில் பிறக்கலை. அப்படி இருக்கவும் முடியாது. எவ்வளவுதான் நல்லவங்களாக இருந்தாலும் இந்த உலகத்தில் யாரும் அவங்கள நல்லவங்கன்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாருக்கும் நல்லவனாக ஒருத்தன் இருக்கானா அவன் பொய்யானவனா போலியானவனா நடிக்கிறான்னு அர்த்தம். உண்மையை விட்டுட்டு நடிப்பு வாழ்க்கை உனக்கு வேண்டாம். உன்னை பிடிச்சவங்களுக்கு பிடிக்கட்டும். உன்னை பிடிக்காதவங்க அப்புறமா பிடிச்சவங்களா மாறுவாங்கன்றதை புரிஞ்சுக்கோ. நீ எப்போதும் உண்மையாக நேர்மையான முறையில் தைரியத்தோட வாழ்க்கையை சிறப்பாக வாழணும்னு இந்த வராகியம்மா ஆசைப்படுறேன்.
நான் உன் கூட இருக்கும்போது உனக்கு எந்த பயமோ பாரமோ வேண்டாம். உன் பயத்தை போக்கி உன் பாரத்தை இறக்கி வச்சு என் அருளால உன் வாழ்க்கையில நான் வெற்றியை கொடுக்குறேன். என் கரங்களால் உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கண்ணீர் வடிக்காதே. அடுத்தவங்களை காயப்படுத்தி கேலி பண்ணி இந்த சிரிக்கிற சிரிப்பில் எந்த மகிழ்ச்சியும் இல்லை. அடுத்தவனை கேலி பண்ணி சிரிச்சா அவங்களும் ஒரு நாள் கண்ணீர் விட வேண்டும்ன்ற அந்த விஷயத்தை இந்த உலகத்து மனிதர்கள் யாரும் மறக்க வேண்டாமே செல்லமே. இந்த உலகத்தில் நல்லவங்க ரொம்ப அமைதியாக இயல்பாக இருக்கிற இடம் தெரியாமல் இருக்காங்க. ஆனால் தவறு செய்பவர்களும் பொய்யாய் போலியாய் அடுத்தவனை ஏமாற்றி வாழ்கிறவங்களும் தான் பேச்சில் என்னவோ பெரிய ஆள் போலவும் நீதிமான் போலவும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீ அமைதியாக இரு, நல்ல பிள்ளையாக இரு. விருப்பம் இல்லாதவர்களை விரும்பி அவங்கள உன் கூட வச்சுக்கணும்னு இருக்க பிடிச்ச நினச்சின்னா அதுதான் வழியை கொடுக்கும். கூட இருக்கிறவங்க இருக்கட்டும், விலகி போகிறவங்க விட்டுட்டு போகட்டும்னு அதை அப்படியே விட்டுவிடு. உனக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க இந்த வராகியமாக இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. நீ எதை தேர்வு செய்கிறாயோ அப்படிதான் உன் வாழ்க்கை இருக்கும். நல்ல விஷயங்களையும் உண்மையையும் நேர்மையையும் தேர்வு செஞ்சு வச்சுக்கிட்டினா உன் வாழ்க்கை இயல்பாகவே உண்மையானதாக அர்த்தம் உள்ளதானதாக அழகானதாக இருக்கும்படி நான் செய்வேன். முக்காவாசி உன் மனசு கஷ்டப்படுறதுக்கு காரணம் யாரோ மூணாவது மனுஷங்களா அந்நியர்களா இருக்க மாட்டாங்க. நீ யாரை நேசிக்கிறியோ அவர்களது சொற்களும் அவர்களது செயல்களும் தானே உன் மனசை காயப்படுத்துது. இனிமேலாவது யாரையும் அளவுக்கு அதிகமாக நேசிக்கவோ நம்பிக்கை வைக்கவோ கூடாதுன்றதை புரிஞ்சுக்கும். மனுஷனாக பார்த்து அவர்களுக்கு மரியாதையை கொடுப்பது தான் மனிதத்துவம். நீ எல்லாரையும் மதித்து மரியாதையோட நடத்த கற்றுக்கோ. மற்றவங்க உனக்கு மரியாதை கொடுக்கும்போது உன்னை மதிக்கும்போது நீயும் என் அருளால் வாழ்க்கையில் உயர்வாக சிறப்பாக வாழ்வாய்ன்ற நம்பிக்கையை உனக்குள்ளே வச்சுக்கோ. உண்மைங்கிறது கொஞ்சம் தாமதமாக தான் ஜெயிக்கும், ஆனால் நிச்சயமாக ஜெயிக்கும். உண்மையாக நேர்மையாக வாழ நினைக்கிற உன்னையும் என் அருளால் உயர்த்தி கண்டிப்பாக உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுப்பேன். நான் உனக்கு கொடுத்த சக்தியை நம்பி நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. என்னை நம்பும் உனக்கு நான் நேரான பாதையை காட்டி என் அருளால் உனக்கு தெளிவை உண்டாக்கி உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். எல்லாரும் உன்னை கைவிட்டாலும் இந்த வராகியம்மா உன் கைகளை இறுக்கமாக பிடிச்சு நீ வெற்றி பெறும்படி செய்வேன். எப்போதுமே உன்னால் சரி செய்ய முடிஞ்ச விஷயங்களையும் சமாளிக்க முடிஞ்ச விஷயங்களையும் மட்டும் யோசி. உன்னால் சமாளிக்க சரி செய்ய முடியாத விஷயங்களை எல்லாம் இந்த வராகியம்மா ஏன் கிட்ட விட்டுடு. கண்டிப்பாக உன் கவலைகளை தீர்த்து கண்ணீரை தொடச்சி உனக்கான நிம்மதியையும் உன் வாழ்க்கைக்கான அமைதியையும் இந்த வராகியம்மா உன் கைகளில் கொடுப்பேன். நீ எப்போதும் உன் மனசையும் உன் வாழ்க்கை பாதையையும் நேரானதாக வச்சுக்கோ. எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உன் மனக்கவலைகள் யாவும் மறைந்து உனக்கு மன மகிழ்ச்சியை உருவாக்கி தர இந்த வராகியம்மா இருக்கேன். உனக்கும் உன் குடும்பத்துக்கும் தேவையான அமைதியும் ஆரோக்கியமும் வேலையில் முன்னேற்றமும் செல்வ வளமும் கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன். எல்லாமே இனி உனக்கு நல்லபடியாக வந்து சேரும். உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் நல்ல எண்ணங்களுக்கும் நம்பிக்கைக்கும் சேர்த்து கண்டிப்பாக நான் உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துடுறேன்.